அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். இதே போன்று நாம் உங்களிடையே உங்களிலிருந்தே ஒரு தூதரை நம் வசனங்களை உங்களுக்கு எடுத்து ஓதுவதற்காகவும் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காகவும் இன்னும் உங்களுக்கு தெரியாமல் இருந்தவற்றை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவும் அனுப்பியுள்ளோம். ஆகவே நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நானும் உங்களை நினைவு கூறுவேன். இன்னும் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு மாறு செய்யாதீர்கள். நம்பிக்கை கொண்டோரே, பொறுமையுடனும் தொழுகையுடனும் இறைவனிடம் உதவி தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையுடையவர்களுடன் இருக்கின்றான். இன்னும் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டோரை அவர்கள் இறந்து விட்டவர்கள் என்று கூறாதீர்கள். அப்படி அல்ல, அவர்கள் உயிர் உள்ளவர்கள். எனினும் நீங்கள் இதை உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள். நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருள்கள், உயிர்கள், விளைச்சல்கள் ஆகியவற்றின் இழப்பினாலும் சோதிப்போம். ஆனால் பொறுமையுடையோருக்கு நபியே, நீர் நன்மாராயங்கள் கூறுவீராக. பொறுமை உடையோராகிய அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் போது நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பி செல்வோம் என்று கூறுவார்கள். இத்தகையோர் மீதுதான் அவர்களுடைய இறைவனின் நல்லாசியும் நற்கிருபையும் உண்டாகின்றன. இன்னும் இவர்கள்தாம் நேர்வழியை அடைந்தவர்கள். நிச்சயமாக சஃபா மர்வா என்னும் மலைகள் அல்லாஹ்வின் அடையாளங்களில் நின்றும் உள்ளன. எனவே எவர் காஃபா என்னும் அவ்வீட்டை ஹஜ் அல்லது உம்ரா செய்கின்றார்களோ அவர்கள் அவ்விரு மலைகளையும் சுற்றி வருதல் குற்றமல்ல. இன்னும் எவன் ஒருவன் உபரியாக நற்கர்மங்கள் செய்கிறானோ அவனுக்கு நிச்சயமாக அல்லாஹ் நன்றி அறிதல் காண்பிப்பவனாகவும் அவனுடைய நற்செயல்களை நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான். நாம் அருளிய தெளிவான அத்தாட்சிகளையும் நேர் வழியையும் அதனை நாம் வேதத்தில் மனிதர்களுக்காக விளக்கிய பின்னரும் யார் மறைக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களை அல்லாஹ் சபிக்கின்றான். மேலும் அவர்களை சபிப்பதற்கு உரிமை உடையவர்களும் சபிக்கிறார்கள். எவர்கள் பாவ மன்னிப்பு தேடி தங்களை திருத்தி கொண்டு தாங்கள் மறைத்தவற்றை தெளிவுபடுத்தி கொண்டார்களோ அவர்களை தவிர மற்றவர்கள் சாபத்திற்குரியவர்கள். அவர்களை நான் மன்னித்து விடுகிறேன். நான் மன்னிப்பவனாகவும் கிருபையுடையோனாகவும் இருக்கின்றேன்.